போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தன்னை சிக்க வைக்க சதி நடந்ததா இல்லையா என்பதை இறுதியில் நீதிமன்றம் சொல்லும் என்று ஜாஃபர் சாதிக் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அவரது தம்பி முகமது சலீமும் கைது செய்யப்பட்டார். இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் புழல் சிறையிலிருந்து ஜாஃபர் சாதிக் வெளியே வந்தார். அவரது நண்பர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாஃபர் சாதிக் அமலாக்கத்துறையின் கைது வழக்கில் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இன்னைக்கு அமலாக்கத்துறையில் பெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சந்தோஷமாக நல்லா நிகழ்வு தான். சரிங்களா, ஆல்ரெடி என்சிபி வழக்குலையும் பெயில் கொடுத்தாங்க, இந்த வழக்குலையும் பெயில் கொடுத்துருக்காங்க. நிதானமாக நம்ம எங்கேயும் போக போகிறது, இங்கேயே தான், தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போக போகிறது இல்லை. சரிங்களா, இங்கேயே தான் இருப்போம், பொறுமையாக பேசுவோம். ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் ப்ரீத் பண்ண விடுங்க. சரிங்களா.